திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 8. தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே. மீண்டும் அந்த சின்ன பெண் கதை சொல்ல ஆரம்பித்தாள். ராமானுஜர் அந்த கதையை கேட்க ஆரம்பித்தார். கூட இருந்த சீடர்களும் கேட்டார்கள். நாமும் கேட்போமா? உத்தானபாதன் என்றொரு மன்னன் இருந்தார். மகாராஜா உத்தானபாதனுக்கு சுனீதி, சுருசி என 2 மனைவிகள் இருந்தனர். மூத்தவள் சுனீசிக்கு பிறந்தவன் துருவன். 2ஆம் மனைவி சுருசிக்கு பிறந்தவன் உத்தமன். உத்தானபாதனுக்கு சுனீதியை விட சுருசி மீது அன்பு அதிகம். துருவனுக்கு 5 வயது, உத்தமனுக்கு 4 வயது. ஒரு நாள் தந்தையானவர் தம்பி உத்தமனை மடியில் அமர்த்தி கொண்டு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தார். கண்ணே மணியே என்று அந்த உத்தமனை கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தார். இதனை பார்த்த துருவன் தாமும் தந்தையின் மடியில் உட்கார்ந்து மகிழலாம் என எண்ணி ஓடி வந்தான். தந்தையின் மடியில் அமர எத்தனித்த போது அந்த உத்தமபாதனுடைய 2வது மனைவி சுருசி அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். அத்துடன், உன் தம்பியைப் போல நீயும் தந்தையின் மடியில் உட்கார ஆசைப்படுகிறாயா? அவர் உனக்கும் தந்தைதான். இருப்பினும் அவர் மடியில் உட்கார உனக்கு தகுதி இல்லை என்றாள் அவள். ஏன் என வேதனை கலந்த கோபத்துடன் கேட்டான் துருவன். தந்தையின் மடியில் உட்கார வேண்டும் என்றால் நீ எனது வயிற்றில் பிறந்திருக்க வேண்டும் என்றாள் அவள். தந்தையின் மடியில் உட்கார ஆசை இருந்தால் பகவானிடம் தவம் செய்து பின் எனது வயிற்றில் வந்து பிறப்பாய். பிறந்த பின் தந்தையின் மடியில் விளையாடு என்றால் அந்த சுருதி. துருவன் வேதனையுடன் அழுது கொண்டே தன் தாயிடம் வந்தான். அவனது தாய் அவனை அன்போடு வரவேற்று விவரம் அறிந்தாள். என்னப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ தன்னுடைய சிற்றன்னை, அதாவது சிறிய தாய், தனக்கு சொன்ன விவரத்தை தனது தாயிடம் சொன்னான். உடனே அவளோட அம்மா என்ன பண்ணா, உன் சிறிய தாய் உனக்கு நல்லதுதானே சொல்லியுள்ளாள் என்றாள் அவனது தாய். கோபத்துடன், மடியில் உட்கார தகுதி இல்லை என கூறியது நல்லதா என்று கோபத்துடன் கேட்டார். நான் தந்தையின் மடியில் உட்காரக்கூடாதா? அந்த தகுதி எனக்கு இல்லையா என கேட்டான். தந்தையின் மடியில் உட்கார தகுதியில்லை என கூறியது நல்லதா என கேட்டது தன்னுடைய மகனிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவளுக்கு. அது மட்டுமா சொன்னாள் என்று கேட்டாள் அவளது தாய். மேலும் என்னை பகவானிடம் தவம் செய்து அவள் வயிற்றில் பிறக்க வேண்டுமாம் என்றான் துருவன். உடனே அவளது தாய், அது நல்லதுதானே. ஒருவர் சொல்லும் வார்த்தையில் இருக்கும் நல்லவற்றையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவான் அரிதான் அனைவருக்கும் தந்தை என்றாள் அவள். அப்படியா? அவரை எங்கே காணலாம் என்றான் துருவன். பகவான் அரியை நான் எங்கே காண்பது என்று கேட்டான் தன்னுடைய தாயிடம். அவரை தவத்தால் காணலாம் என்றாள் தாய். அப்பொழுது நான் தவம் செய்ய வேண்டுமா என கேட்டான். ஆம்,
நீ தவம் செய்ய வேண்டும், பரம்பொருளை குறித்து தவம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ஹரி உன்னை பார்ப்பார், தரிசனம் தருவாள் என்று தனது தாய் சொன்னாள். அவனது தாய் சொன்னாள். துருவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டது. நான் இப்பொழுதே காட்டுக்கு சென்று தவம் இருக்கிறேன், தவம் இருந்து அந்த அரியை நான் காண்கிறேன் என கூறிக்கொண்டே காட்டிற்கு கிளம்பி சென்றான் துருவன். துருவனின் வைராக்கியத்தை கண்ட நாரதர் அவன் வரும் வழியில் நின்று கொண்டு அவனை வழிமறித்தார். ஏய் சிறுவனே, நில், எங்கே செல்கிறாய்? இந்த பக்கம் செல்லாதே, இது காடு, திரும்பி போ என்றார். துருவன் யாரோ சொல்வதாக நினைத்து அவர் சொல்வதை காதில் கேட்கவே இல்லை. என்னை ஏன் தடுக்கிறீர்கள், நீங்கள் யார் என கேட்டான் துருவன். அதெல்லாம் இருக்கட்டும், காட்டிற்கு நீ ஏன் செல்கிறாய் என்றார் நாரதர். நான் ஸ்ரீ ஹரியை குறித்து தவம் இருக்கப் போகிறேன் என்றான் துருவன். மகாவிஷ்ணுவை காண்பதே எனது குறிக்கோள் என்று சொன்னான் அவன். அதற்கான உபாயத்தை வேணுமானால் நீங்கள் எனக்கு கூறுங்கள் என்றார். காட்டில் நிறைய மிருகங்கள் உள்ளன, அவற்றால் உனக்கு ஆபத்து நேரிடும் என்றார் நாரதர். அப்படி ஆபத்து ஏற்பட்டால் என்னை ஹரி காப்பாற்றுவார் என்று சொன்னான் துருவன். நாரதர் அவனுடைய மன உறுதியை எண்ணி வியந்து, சரி, நான் சொல்வதை கேள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்கிற 12 எழுத்து மந்திரத்தை சொல்லி ஆசீர்வதித்தார். என்ன மந்திரம்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற மந்திரம். துருவன் தவம் இருக்க தகுதியான இடத்தை கேட்டான். துருவனுக்கு நாரதர் இந்த இடம் தகுதியான இடம்தான் என்று ஒரு இடத்தை காண்பித்தார். நாரதர் துருவனிடம் ஒன்று சொன்னார். முதலில் உணவில் நாட்டம் கூடாது, சாப்பாட்டு ராமனா இருக்கக்கூடாது, உணவு உண்பதை விட்டுவிட வேண்டும், அப்பொழுதுதான் ஹரியை காண முடியும் என்றார். நாரதரின் அறிவுரைப்படி தவம் இயற்ற தொடங்கினான் துருவன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என உச்சரித்து கொண்டே முதல் 10 மாதத்தில் 10 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஆகாரம் உட்கொண்டான். ஒரு மாசத்துக்கு 30 நாள்னா அதுல 10 நாள் மட்டும்தான் சாப்பாடு, மீதி 20 நாள் பட்னி இருந்தான், விரதம் இருந்தான். 2வது மாதத்தில் காய்கனிகளை மட்டுமே உட்கொண்டான். வெறும் பழம், காய், பழம், இது மட்டும்தான், சாப்பாடு கிடையாது. 3வது மாதம் அந்த சாப்பாடையும் விட்டுட்டான், காய்கனியும் விட்டுட்டான், நீரை மட்டுமே ஆகாரமாக உட்கொண்டான். 4வது மாதம் இது மேல சொன்ன 3த்தையும் விட்டுட்டு காற்றை மட்டுமே உட்கொண்டான். 5வது மாதம் ஏதும் உட்கொள்ளாமல் கண்களை மூடி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என உச்சரித்து கொண்டே தியானத்தில் ஆழ்ந்திருந்த துருவன் உள்ளத்தில் ஸ்ரீ ஹரி தோன்றினார். துருவன் தனது உள்ளத்து ஸ்ரீ ஹரியை கண்டான். உண்ணுவதை நிறுத்தினான் துருவன். பின்னர் தண்ணீர் அருந்துவதையும் நிறுத்தினான். அவனின் தியானம் உச்சநிலைக்கு சென்றது. இறைவன் அவன் ஆத்மாவிற்குள் நுழைந்தான். அந்த நுழைந்த ஸ்ரீ ஹரியை துருவன் உணர்ந்து கொண்டாலும் அவனது லட்சியம் விஷ்ணுவை நேரில் பார்க்க வேண்டும். மனக்கண்ணில் பார்ப்பது பெரிதல்ல, உன்னை நான் நேரில் காண வேண்டும் என்று வேண்டினான் விஷ்ணுவிடம்.
ஆனந்த வெள்ளத்தில் அமிழ்ந்தான். பகவான் துருவனுக்கு நேரில் தரிசனம் அளிக்க எண்ணி அவன் உள்ளத்தில் இருந்து காணாமல் போனார். நாரதர் அதற்கும் ஒரு உபாயம் சொல்கிறார். பிரணவத்தில் சுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும். துருவன் நாரதர் சொன்னபடி பிரணவத்தில் சுவாசத்தை நிலைநிறுத்தினான். எங்கும் ஓம் என்ற ஓங்காரம் ஒலிக்கிறது. திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்த துருவன் முன் பகவான் ஸ்ரீஹரி பிரசன்னமாகி மகாவிஷ்ணு அவனை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டார். யார? துருவனை தன் மடியில தூக்கி வச்சுக்கிட்டார் மகாவிஷ்ணு. துருவனிடம், நீ விரும்பும் அனைத்தையும் உனக்கு நான் தருகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள். உனக்கு கேட்டதை நான் தருகிறேன். நீ இந்த உலகத்தை நீண்ட காலம் நல்ல முறையில் அரசாள்வாய். உனக்கென ஒரு தனி இடம் உண்டு. இந்த உலகத்திலேயே உனக்கு தனி இடம் உண்டு என கூறி துருவனிடமிருந்து விடைபெற்று சென்றார். இன்றைக்கும் அந்த துருவன் வானில் துருவ நட்சத்திரமாக பொழிந்து கொண்டிருக்கிறார். யாரு? அந்த துருவன் வானில் துருவ நட்சத்திரமாக பொழிந்து கொண்டிருக்கிறான். திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம், துருவனை போல் சர்வலோகத்திற்கும் தந்தையான மகாவிஷ்ணுவை தேடி அலையும் பொருட்டு தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே என்கிறாள். மேலும் நான் என்ன எளிமையாக காட்சி தரும் வைத்தியமாநிதி பெருமாளை காண வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டேனா? என் மனம் போனவாறு சென்று சேவிக்கும் நான் இவ்வூரில் வாழ தகுதியில்லை. எனவே நான் புறப்படுகிறேன் என்றால் அந்த பெண் பிள்ளை. உடனே அந்த குட்டி பெண் சிரித்து கொண்டே மீண்டும் 3 எழுத்து சொன்னேனோ சத்ரபந்து போலே என்றாள். 3 எழுத்து சொன்னேனோ சத்ரபந்து போலே என்றாள். பெண்ணே, இது என்ன புது கதை என்றார் ராமானுஜர். அந்த புது கதை என்ன என்பதை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் அந்த கதையை நாளை கேட்க தயாராக இருப்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.